ஜுல்ஃபிகர் அலி புட்டோ என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் புல்லை தின்றாவது நாங்கள் அணுகுண்டை தயாரிப்போம் அப்படின்னாரு. நீங்க அணுகுண்டை தயாரிச்சு புல்லை தான் தின்னுக்கிறாங்க. ஸோ புல்லை தின்று அணுகுண்டை தயாரிக்கல, அணுகுண்டை தயாரிச்சுட்டு புல்லை தின்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. இந்த மாதிரி ரத்தம் ஓடும். ஆனால் தம்பி அது உங்க ரத்தம் தான் ஓடும். பரவாயில்லையா? அதாவது என்ன சொல்றது, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பாகிஸ்தானை பற்றி. ஒரு நாட்டுக்கு சொந்தமாக இராணுவம் இருந்தது அப்படின்னு சொன்னா இருக்கணும், அதுதான் முறை. ஆனால் ஒரு இராணுவம் ஒரு நாட்டை வச்சிருக்குது அப்படின்னா அது பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அது ஒரு நாடு கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது அமீர் முனீரா, அந்த ஆர்மி சீஃப், அவருக்கு டேர்ம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. அதனால கடைசி காலத்தில் ஏதாவது குழப்பத்தை இது பண்ணிட்டு, அதாவது பாகிஸ்தான் ஆர்மியில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை நியமிப்பது அப்படின்றத அவங்களே தான் முடிவு பண்ணுவாங்க. அரசாங்கம் கிடையாது. எனக்கு பிறகு யார் அப்படின்றதையும் அவர் தான் முடிவு பண்ணுவார், சீஃப் தான். அதுவும் அரசாங்கம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரணும், சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும், அது ஸ்டேட் லெவல்லையா இருக்கட்டும், இல்லை நேஷனல் லெவல்லையா இருக்கட்டும், அதெல்லாமும் அங்கே இருக்கிற சீஃப் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் அவங்கள பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ அவங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் பாகிஸ்தானை பற்றி சொல்கிறேன், நீங்கள் வேற ஏதோதையாவது லிங்க் பண்ணிக்காதீங்க, குழப்பம் வந்துட்டு போகுது. அதுக்கு தான் நான் அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணுறவங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஆர்மி. ஆர்மிக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கும் என்னடா சம்பந்தம்னா, அவங்க தான் அங்கே பாலிசியை டிஃபைன் பண்ணுறதே, புரியுதுங்களா? அங்கே இருக்கிறவங்கன்றது ஒரு பப்பட். இன்னைக்கு நினச்சாங்கன்னா நீ பிஎம் அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு வராங்க, நீ பிஎம் இல்லை போ அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் அங்கே நிலைமை.